கோவங்கிறது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். இது வந்து டு ஷோ யூ ஆர் நாட் ஹாப்பி. ஒன்ஸ் யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் யூ ஆர் நாட் ஹாப்பி, அதோட விட்டுட்டீங்கன்னா லைஃப் பெட்டரா இருக்கும். இந்த கோவத்தை மல்டிப்ளை பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க லூஸ். இப்போ இந்த வாட்டி ஒரு பாப்புலரா நடந்த 3 இன்சிடென்ட்டை கிரிக்கெட்ல நீ எடுத்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இஃப் யூ ஆர் காம் அண்ட் யூ டோன்ட் கெட் சக்ட் இன் டு தி இமோஷன், அதாவது இமோஷன்ல நீங்க சக் அவுட் பண்ணலன்னா நீங்க டெஃபினட்டா ஜெயிச்சிடுவீங்க. த ஹோல் ஐடியா ஆஃப் ஆங்கர், உங்கள மேலே ஆங்கரை கொண்டு வருது. நீங்களும் கோவத்தில் சக்கின் ஆகி நீங்களும் ஏதாவது தப்பாக ரியாக்ட் பண்ணி கேமையே விட்டுருவீங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. நார்மலாக பர்த் அண்ட் காபா அப்படின்னு 2 ஊரில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பர்த் நம்ம ஊரில் கிரிக்கெட் ஆடுறச்ச ஆங்கிள் ஹை தான் பால் வரும், பர்த்தில் ஷோல்டர் டு மூஞ்சி தான் வரும், செஸ்ட் ஹை தான் எல்லா பாலுமே வரும். அந்த 3 அடி 4 அடி 5 அடி பால் இன்க்ரீஸ் பவுன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு கோவத்தை ரெஸ்பாண்ட் பண்ணாம பின்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணி பாண்டிங் தூக்கிட்டாங்க.